வல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று பலர் மூடிய கதவுகளின் முன் நிற்கிறார்கள். சிலர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். சிலர் குடும்ப சமாதானத்திற்காக அழுகிறார்கள். சிலர் ஜெபத்தின் பதிலை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்று உன்னிடம் சொல்லுகிறார், வேதம், இதோ ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. மனிதர்கள் மறுத்தாலும் தேவன் மறுப்பதில்லை. மனிதர்கள் கதவை மூடினாலும் கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். யோசேப்பு சிறையில் இருந்தான், ஆனால் ஒரே நாளில் அரண்மனை வாசல் திறந்தது. பேதுரு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான், ஆனால் ஜெபத்தின் மூலம் இரும்பு வாசல் தானாக திறந்தது. இன்று உன் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமான வாசலை திறக்கப் போகிறார். மூடியிருந்த ஆசீர்வாதங்கள் திறக்கும். நின்று போன முன்னேற்றம் திறக்கும். ஜெபத்தின் பதில் திறக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வாசல் திறக்கும். பயம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், நம்பிக்கையுடன் முன்னேறு. ஏனெனில் தேவன் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. வேதம், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. இயேசு இன்று உன்னை அழைக்கிறார். அவர்தான் ஜீவனின் வாசல். அவரை நம்புகிறவன் வெட்கப்பட மாட்டான். இன்று கர்த்தர் உனக்காக புதிய கிருபையின் வாசலை திறக்கிறார். அந்த திறந்த வாசல் உன் ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா.